ஹாய் வணக்கம். எனக்கு கவிதை படிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். அது குட்டி குட்டி கவிதைனா ரொம்ப விரும்பி நான் படிப்பேன். அது மாதிரி நானுமே சின்ன சின்ன குட்டி குட்டி கவிதைகள்லாம் நான் இன்ட்ரெஸ்டாக எழுதி பார்ப்பேன் டைரியில். அப்படி டைரக்டர் லிங்குசாமி ஒரு பேட்டியில் ஒரு கவிதை எழுதினதா சொல்லுவார். அது என்னன்னா, குழந்தை செய்தது என்னவோ கப்பல்தான், விமானமாக மாற்றியது காற்று. என்ன ரெண்டே வரி கவிதை தான் இது வச்சிங்களேன். ஆனால் என்ன ஒரு ஆழமான கவிதை இது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இது. அந்த குழந்தை ஆசையாக கப்பல் செய்யுது, பட் அது காற்று என்ன பண்ணிடுது, அதை விமானமாக மாற்றிடுது. ஒரு சின்ன குறிக்கோளை ஒரு பெரிய குறிக்கோளாக ஆக்குற மாதிரி, அந்த உள்ளர்த்தம் இருக்கிற மாதிரி அந்த கவிதை எனக்கு தோணும். எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த கவிதை. இப்படி தாங்க நம்ம வாழ்க்கையில் கூட நம்ம எதையோ ஒன்று கடின உழைப்பாக ஏதோ ஒரு சின்ன விஷயத்தை நம்ம முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னு வச்சுங்களேன், அது எந்த ஒரு விதத்துலேயோ எப்படியோ அது ஒரு பெரிய டார்கெட்டை நோக்கி நம்மளை எடுத்துகிட்டு போய் சேர்த்துடும். ஆக நாம் விடாமுயற்சி, கடின உழைப்பு, இது ரெண்டையும் நம்ம தொடர்ந்து விடாமல் எந்த ஒரு சின்ன வேலையை செஞ்சோம்னாலும் அதற்கான பலன் பெருசாக நம்மளுக்கு காத்துட்ருக்கோம் அப்படிங்கிறது எவ்வளோ அழகாக இந்த கவிதை சொல்லியிருக்கு. இது வாழ்க்கைக்கு ரொம்ப பொருத்தமானது தாங்க. ஆக முயற்சி உடையார் கைவிடப்பட மாட்டார் அப்படிங்கிறது உண்மைதாங்க. இந்த கவிதை மாதிரி நிறைய கவிதைகளும் நான் உங்களுக்கு சொல்லலான் இருக்கிறேன். இந்த கவிதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி.